Hi friends, welcome to my channel Sundari Creatives. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கில் பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆரி ஒர்க் போட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். யாருக்காவது ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு இருந்தால் என்னோடய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து ஃப்ரீயாக தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் வந்து 2 மந்த்துக்குள்ளே நான் இந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். பேசிக் அட்வான்ஸ் ரெண்டுமே. அதனால் யாருக்காவது ஜாயின் பண்ணணும்னு வில்லிங் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னோடய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 லைன் போட்டிருக்கேன். அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ரொம்ப லென்த்தாக நம்ம போட முடியாது. போடும்போது அது கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் நம்ம அதை போடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து 2 லைன் போட்டிருக்கேன்னா அது ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் நம்பர் போட்டுக்கோங்க. கீழேருந்து ஃபஸ்ட் லைன்லேருந்து நீங்கள் ஒரு ஸ்டிச் கீழே ஃபஸ்ட் லைன்லேருந்து ஒரு நீடியில் மேலே எடுத்துகிட்டு த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை அப்படியே கொண்டு போய் செகண்ட் லைனில் பஞ்ச் பண்ணி அந்த நீடியில் வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போதும் டேர்ன் பண்ணுற மாதிரி டேர்ன் பண்ணி அதை அப்படியே நீங்கள் டேர்னிங்லேயே வச்சு நீடியில் கொண்டு வந்தீங்கன்னா கீழே இழுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு லாக் விழுந்துடும். அப்புறம் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணுறதுக்கு இந்த பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் வந்து பட்டன் ஹோல் இது வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. இப்போ வந்து கீழே பிடிச்சி இழுக்கும்போது உங்களுக்கு ஒரு சிங்கிள் த்ரெட் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்து விட்டுட்டு திருப்பி ஸ்டிச் பண்ணுங்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஸ்டிச்சிங் போட்டு. ஆரி ஒர்க்கே நான் எடுக்கிறல. இப்போ தான் திருப்பி கிளாஸை கண்டினியூ பண்ணிடலாம், போட்டு இந்த ஒரு பேட்சாவது கம்ப்ளீட் பண்ணிடலான்ட்டு நான் திருப்பி அதை உங்களுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம 3 மந்த் இந்த 2 மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலாம். பேசிக் அட்வான்ஸ் ரெண்டுமே. இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்செல்லாம் நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? ப்ளவுஸுக்கு போடுற இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்செல்லாம் நம்ம இதில் கவர் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி செயின் ஸ்டிச் எப்படி போடணும், ஸ்டெம் ஸ்டிச் எல்லாமே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலேருந்து நீடியில் திருப்பின மாதிரியே நீங்கள் வந்து வச்சு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லாக் ஈஸியாக விழும். இப்போ பாருங்கள், கீழ் லைன்லேருந்து ஒரு செயின் எடுத்து அப்படியே நீடியில் நான் கீழே இழுத்துட்டு வரேன். அப்படி இழுத்துட்டு வரும்போது அந்த ஹூக் வந்து டவுன்வேர்டு பார்த்து வச்சுக்கோங்க. அப்போனா உங்களுக்கு இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலேருந்து இப்படி எடுக்கும்போது இப்படி ஈஸியாக டேர்ன் ஆயிரும். அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச். இந்த மாதிரி தான் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுவோம். இதை ஃபில்லிங்காகவும் நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம நாட் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? நாட் போடுறதுக்கு தனியாக வீடியோ நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகேவா? இந்த பட்டன் ஹோலை ஃபில்லிங்கை வச்சு நம்ம பேஸ் பண்ணி தான் இந்த வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு போடுவோம். இந்த வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை மட்டுமே வச்சு ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் குரூப்பில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு நெக்லைன் வரைஞ்சிட்டு ஒரு இந்த வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை நெக்கில் அப்ளை பண்ணலாம், ஸ்லீவ்லேயும் பாட்டத்தில் அப்ளை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 1லேருந்து நான் சில்க் த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு அதை அப்படியே கொண்டு போய் செகண்ட் லைனில் பஞ்ச் பண்ணிவிட்டு நீடியில் அப்படியே கீழே பார்த்து வச்சுட்டு அப்படியே கீழே உள்ள த்ரெட்டை இழுத்திங்கன்னா ஒரு நாட் விழுந்துடும். அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் போடுறதுக்கு பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. இது பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான். அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடுறோம். ஓகேவா? 2ல் குத்தியாச்சு. இப்போது நம்பர் 3ல் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வர்றோம். எடுத்துகிட்டு வந்துட்டு பக்கத்தில் ஒரு லாக் விழுந்துடும் த்ரெட்டை எடுக்கும்போதே. அடுத்தது ஒரு குட்டி லாக் போட்டுருங்க. போடும்போது கீழே த்ரெட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி சிங்கிள் த்ரெட் வரும். அதனால் போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக வந்துடும். சிங்கிள் த்ரெட் வர மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. அந்த செயின் ஸ்டிச்சை எடுத்துகிட்டு திருப்பி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு செயின் போட்டு பேசிக் ஃபஸ்ட் லைன்லேருந்து தான் நம்ம எடுக்கணும். அடுத்து 3ல் பஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ 4th லைனில் பஞ்ச் பண்ணி நீடியில் டவுன்வேர்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்பர் 1ல் லாக் விழுந்துடும். நம்பர் 1க்கு கீழே குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு கண்டினியூ பண்ண நெக்ஸ்ட் ஸ்டிச் பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதை அந்த த்ரெட்டை அப்படியே கொண்டு போய் நம்பர் 5ல் பஞ்ச் பண்ணி அந்த நீடியில் பேக் சைடு நீடியில் திருப்பும்போது டவுன்வேர்டு வச்சுக்கோங்க. அந்த ஹூக்கை திருப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக். இப்போ வந்து 1லேருந்து 2, 3, 4, 5ன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 5லேருந்து
4 3 2 இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம கொடுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபுல் ஸ்லீவில் நெக் லைன்லேயும் கொடுக்கலாம். பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ 5க்கு போட்டோமா, அடுத்து நம்பர் 1லேருந்து 4க்கு நம்ம கொண்டு வரோம். ஓகேவா? அடுத்து லாக் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு அதிலேருந்து ஒரு லூப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து 3 நம்பர் 3ல் பஞ்ச் பண்ணி அப்படியே பேக் சைடு கொண்டு வந்திங்கன்னா ஒரு லாக் விழுந்துடும். அந்த லாக் வந்து விழுந்ததுக்கப்புறமா குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எடுக்கும்போது ஒரு லைன் சிங்கிள் லைன் மட்டும்தான் த்ரெட்டு வருதுன்னா அதை அப்படியே உருவி விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு திருப்பி ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் அது கரெக்டாக வரும். கீழே நம்ம த்ரெட்டையும் ரொம்ப டைட்டாக பிடிக்கூடாது. அந்த நீடிலையும் கரெக்டாக 90 டிகிரியில் வைங்க. நமக்கு சரிவாக வச்சாலும் நமக்கு கரெக்டாக வராது. 3ல் பஞ்ச் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. அடுத்து நம்பர் 2ல் பஞ்ச் பண்ணி அப்படியே ஹூக்கை வந்து டவுன்வேர்டு பார்த்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு கீழே இருக்கும்போது அந்த லாக் செயின் வந்து கரெக்டாக உங்களுக்கு லாக் ஆயிரும். இப்படி எடுத்துடும்போது கீழே ஒரு லாக் விழுந்துடும். இருந்தாலும் நெக்ஸ்ட்டு போகும்போது ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அடுத்து ஒரு செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இதே மெத்தடில் தான் நம்ம போட போகிறோம். இந்த குரூப்பில் இருக்கிறவங்க வந்து இதை வந்து ஒரு ஸ்லீவ்லேயும் ஒரு ப்ளவுஸ்லேயும் ஒர்க் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு இந்த ஒர்க் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அப்புறம் ப்ளவுஸ்லேயும் இதை அப்ளை பண்ணலாம். ரொம்ப பிகினராக இருக்கும்போது யூஸ் ஆகும். அப்புறம் அங்கே மேலே ஒவ்வொரு லைனுக்கு மேலேயும் நம்ம B7000 க்ளூ வச்சு ஒரு பீடை ஸ்டிச் பண்ணால் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்லேயும் கேளுங்க. குரூப்பில் இருக்கவங்க இதை ஒர்க் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும் ஆரி ஒர்க்கில். இது வரைக்கும் பார்க்காதவங்க நம்ம ஆரி ஒர்க்கு சேனல் ப்ளேலிஸ்ட்டு தனியாக கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி 2 மந்த்தில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இந்த கோர்ஸு. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வில்லிங்காக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடில் போட்டு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சப்போஸ் சிங்கிள் லைன் வந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு திருப்பி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக வரும். இதே மெத்தடில் நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். போட போட உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினராக இருந்தால் கூட இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ளவுஸில் அப்ளை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இது ஒரே ஸ்டிச்சு தான். கீழேருந்து நீடியில் பஞ்ச் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு அந்த ஹூக்கை டவுன்வோர்டு பார்த்து வச்சுட்டு இழுத்திங்கன்னா கீழே உள்ள த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா நாட்டு விழுந்துடும். பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு செயின். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு லைன் 5 4 3 3 4 1 அந்த மாதிரி நீங்கள் நம்பர் படி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் லாஸ்ட்டாக இதை வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காமிச்சிட்டு என் நாட் போட்டுருந்தேன். இதே மெத்தடில் தான் நம்ம இதை ஃபில் பண்ணணும். குரூப்பில் இருக்கவங்க ஒர்க் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.